தற்குறின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்க இருந்து வந்தது? இது ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க மாட்டாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே சகோதர சகோதரிகள் தான் டிவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க சொல்லல, இந்த மாதிரி தற்குறின்னு டாக் பண்றீங்களே, தமிழ்நாடே உங்களுக்கு ஓட்டு போடாது. அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ற, அப்படியே இருக்கீங்க. அவர் சொன்னார் அப்படியே இருக்கீங்க, இந்த வார்த்தை சொன்னாரு, அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் என்கிட்ட இதையே சொல்லியிருக்காரு, என்ன வாழ்த்திருக்காரு, என்ன பிளஸ் பண்ணிருக்காருன்றதை நான் கன்வே பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அங்கீகாரத்தை அவரை மாதிரி இருக்கேன்னு சொல்றது அது மாதிரி நான் செயல்படணும்னு நினைக்கிறேன், மக்களுக்காக செயல்படணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். டெஃபினட்டா nobody can match the stalwart, the icon of this nation, பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர். nobody can match 30 years லீடருடைய ஒர்க், 30 years beyond that ஒருத்தரா தமிழ்நாட்டில் உருவாக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள், யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை அரசியல் படுத்தக்கூடிய மாபெரும் தலைவர் உலகத்திலேயே யங் லீடர்ஸை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள். இந்தியா தான் ஹையஸ்ட் பாப்புலேட்டட், அல்ல தமிழ்நாடு தான் ஹைலி எஜுகேட்டட், ஹைலி டெவலப்ட். அங்க யங்ஸ்டர்ஸ் அங்கீகரிக்கிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸை திராவிட முன்னேற்ற கழகம் தற்குறின்னு சொல்றத டெஃபினட்டா தமிழ்நாடு மக்களை கை காட்டுற மாதிரி. தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடு. தற்குறின்னு சொல்லி என்னுடைய சகோதர சகோதரிகளை இன்னைக்கு டேக் பண்ண நினைக்கிறாங்களே, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். டிவிக்கே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய சகோதர சகோதரிகள் எங்க படிச்சாங்க? தமிழ்நாட்டில் தானே படிச்சாங்க. தற்குறின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்க இருந்து வந்தது? இது ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க மாட்டாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே சகோதர சகோதரிகள் தான் டிவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க சொல்லல, இந்த மாதிரி தற்குறின்னு டாக் பண்றீங்களே, தமிழ்நாடே உங்களுக்கு ஓட்டு போடாது. அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ற, அப்படியே இருக்கீங்க. அவர் சொன்னார் அப்படியே இருக்கீங்க, இந்த வார்த்தை சொன்னாரு, அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் என்கிட்ட இதையே சொல்லியிருக்காரு, என்ன வாழ்த்திருக்காரு, என்ன பிளஸ் பண்ணிருக்காருன்றதை நான் கன்வே பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அங்கீகாரத்தை அவரை மாதிரி இருக்கேன்னு சொல்றது அது மாதிரி நான் செயல்படணும்னு நினைக்கிறேன், மக்களுக்காக செயல்படணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். டெஃபினட்டா nobody can match the stalwart, the icon of this nation, பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர். nobody can match 30 years லீடருடைய ஒர்க், 30 years beyond that ஒருத்தரா தமிழ்நாட்டில் உருவாக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள், யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை அரசியல் படுத்தக்கூடிய மாபெரும் தலைவர் உலகத்திலேயே யங் லீடர்ஸை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள். இந்தியா தான் ஹையஸ்ட் பாப்புலேட்டட், அல்ல தமிழ்நாடு தான் ஹைலி எஜுகேட்டட், ஹைலி டெவலப்ட். அங்க யங்ஸ்டர்ஸ் அங்கீகரிக்கிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸை திராவிட முன்னேற்ற கழகம் தற்குறின்னு சொல்றத டெஃபினட்டா தமிழ்நாடு மக்களை கை காட்டுற மாதிரி. தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடு. தற்குறின்னு சொல்லி என்னுடைய சகோதர சகோதரிகளை இன்னைக்கு டேக் பண்ண நினைக்கிறாங்களே, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். டிவிக்கே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய சகோதர சகோதரிகள் எங்க படிச்சாங்க? தமிழ்நாட்டில் தானே படிச்சாங்க.